ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எக்ஸல் ஹோம் ரிப்பனில் இருக்கிற அலைன்மெண்ட் டேப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஹோம் ரிப்பனில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் இந்த அலைன்மெண்ட் டேப். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த அலைன்மெண்ட் டேப்பில் லெஃப்ட்டு, ரைட், சென்டர் பொசிஷன், டாப், மிடில், பாட்டம் பொசிஷன் அண்ட் தென் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன், ரேப், டெக்ஸ்ட், மெர்ஜன், சென்டர் இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம எப்பயுமே டிஃபால்ட்டாக பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட்டு எல்லாமே லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும், நம்பர்ஸ் எல்லாமே ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்றது பார்த்துருக்கோம். இப்போ இந்த செகண்ட் டேபிளில் பாருங்கள், டெக்ஸ்ட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நான் ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக உங்களுக்கு ரைட் டைரக்ஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அலைன்மெண்ட்டை நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன அலைன்மெண்ட்டில் வேணும் அப்படின்றத மாற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்ததுமே உங்களுக்கு லெஃப்ட் சைட் டைரக்ஷனில் சேஞ்சஸ் ஆகிருக்கு இல்லையா? அதே மாதிரி சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா சென்டர் அலைன்மெண்ட்டில் சேஞ்சஸ் ஆகும். ரைட் கொடுத்தேன் அப்படின்னா ரைட் டைரக்ஷனில் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? இதுலையே அதுக்கு மேலே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் அலைன், மிடில் அலைன், பாட்டம் அலைன் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 இது நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். டாப் அலைன், மிடில் அலைன், பாட்டம் அலைன். அதாவது இப்போது உங்களுக்கு ரைட்டில் இருக்குது, அந்த ரைட்லேயே பார்த்தீங்கன்னா மிடிலாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி மிடிலாக வேணும், இல்லை டாப்பில் வேணும், ஆர் பாட்டமில் வேணும், இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிடில்னு கொடுத்ததுமே ரைட் டைரக்ஷனில் மிடிலில் க்ரியேட் ஆகிருக்கு. இதே மாதிரி பாட்டம் கொடுத்ததுமே ரைட்லேயே உங்களுக்கு பாட்டமில் அலைன்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா சென்டர் மாற்றுறேன். சென்டர் மாற்றிட்டு அகெயின் பாட்டம் கொடுத்தேன்னா பாட்டமில் வரும். மிடில் கொடுத்தேன் அப்படின்னா மிடில், அதாவது சென்டர்லேருந்து மிடில். ஓகேங்களா? அதே மாதிரி தான் டாப் அலைன். சேமஸ் அதே மாதிரி தான் லெஃப்ட்டுக்கும் அதிலே டாப் அலைன், அதே மாதிரி மிடில் அலைன், பாட்டம் அலைன். ஓகேங்களா? ஸோ எந்த அலைன்மெண்ட் கொடுத்துட்டு டாப்பில் வேணுமா, மிடில் வேணுமா, பாட்டமில் வேணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் இன்டென்ட், டிக்ரீஸ் இன்டென்ட். இன்டென்ட் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கும் பார்டருக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறது. இப்போது நான் டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் இன்டென்ட் கொடுத்ததுமே உங்களுக்கு ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா? அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டிக்ரீஸ் இன்டென்ட் கிளிக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கம்மி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்க்ரீஸ் இன்டென்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஆல்ட் டேப். இதே டிக்ரீஸ் இன்டென்ட்க்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் டேப் கொடுக்கணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் பண்ண போகிறோம். அதாவது டிஃபால்ட்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டு எப்பயுமே ஹரிசாண்டலாக தான் வரும். இப்போ இதே இது உங்களுக்கு ஒரு 45 டிகிரியில் டெக்ஸ்ட்டு இருக்கணும், இல்லை வேர்ட்டிக்கலாக ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த ஓரியன்டேஷன். இப்போ இதில் ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் வேர்ட்டிக்கல் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்ததுமே ஹரிசாண்டல் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேர்ட்டிக்கல் ஃபார்மெட்டில் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணதுமே வேர்ட்டிக்கல் ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. இப்போ இதை பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு அந்த கார்னரில் ட்ரையாங்கிள் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இதில் இந்த டேபிளில் ஏதோ ஒரு காலமில் இன்பிட்வீனில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக அந்த டேபிள் அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அதே மாதிரி தான் ரோலையுமே அந்த டேபிளில் இருக்கிற ரோலை ஏதோ ஒரு ரோலை இன்பிட்வீனில் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த டேபிள் சேஞ்சஸ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஹரிசாண்டலாக தான் வேணும் அப்படின்னா அகெயின் நீங்கள் அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் அதே ஓரியன்டேஷன் ஆப்ஷன் போயிட்டு அந்த வேர்ட்டிக்கல் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அகெயின் பழைய மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதையும் நான் பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு அகெயின் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இன் பிட்வீன் டேபிளில் இருக்கிற காலமில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ரோலையும் வேணும்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம்.
தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரேப் டெக்ஸ்ட். ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு செல்லில் மல்டிபிள் லைன்ஸில் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன் தான் ரேப் டெக்ஸ்ட். இதுக்கான ஷார்ட்கட் கீ Alt + Enter. ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு செல்லில் எனக்கு 2 ஹெட்டிங் வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற ஹெட்டிங் எல்லாமே வந்து மந்தில் இருக்குது, கீழே இருக்கிற ஹெட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடியில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த ஃபஸ்ட்டு செல்லில் எனக்கு ஐடின்ற ஹெட்டிங்கும் வேணும், மந்த்துன்ற ஹெட்டிங்கும் வேணும். அப்போது இந்த செல்லை வந்து நம்ம எப்படி 2ஆக டிவைட் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடின்னு டைப் பண்ணிவிட்டு Alt Enter கொடுத்துட்டு தென் மந்த்துன்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் அந்த டேபிளை உங்களுக்கு வந்து வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதை டிவைட் பண்ண முடியும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அலைன்மெண்ட் டேபில் கார்னரில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக டிவைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த அலைன்மெண்ட் டேபோடைய ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்டருன்ற டேபை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் க்ராஸாக வந்து ஒரு பார்ட்ரு போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ நான் அந்த க்ராஸ்டாக இருக்கிற பார்டரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து சாம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வரும். இப்போ நம்ம ஓகே கொடுத்ததுமே இப்போ டிவைட் ஆகிருக்கு இல்லையா, பட் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகலை. ஸோ மந்த்து வந்து இன்னும் கொஞ்சம் கேப்போடு வேணும். அப்போ மந்த்துக்கு முன்னாடி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டே வாங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த டேபிளை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ரோ வைஸ் காலம் வைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேபிள் வந்து பர்ஃபெக்டாக சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸோ இப்போ பர்ஃபெக்டாக சேஞ்சஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டபுள் ஹெட்டிங்காக வேணும் அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த அலைன்மெண்ட் டேபுக்குள்ளே ஃபார்மேட் செல்ஸுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் மெர்ஜ். ஸோ மெர்ஜ் பற்றி நான் ஆல்ரெடி டேபிள் க்ரியேட் பண்ணுற வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் நம்ம வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர், மெர்ஜ் அக்ராஸ், மெர்ஜ் செல்ஸ், அன்மெர்ஜ் செல்ஸ் இந்த 4 ஆப்ஷன்ஸுமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மெர்ஜ் சென்டருக்கும் மெர்ஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது பார்க்க போகிறோம். பொதுவாக மெர்ஜ் அப்படின்னாலே ஒரு 4-5 செல்லை வந்து ஒரே செல்லாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், நான் அந்த ஒரு 5 செல் செலக்ட் பண்ணியிருக்கேன். மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்ததுமே அது வந்து ஒரு செல்லாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்ததுனால டிஃபால்ட்டாக நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சென்டர் அலைன்மெண்ட்டில் வரும். ஓகேங்களா? பாருங்கள், நான் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் தென் பாட்டமில் இருக்குது. அதை வந்து நீங்கள் மிடில் அலைன்மெண்ட்டுக்கு வேணும்னா மாற்றிட்டு தென் நான் வந்து போல்டு அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர். இதே இது வந்து நீங்கள் மெர்ஜ் செல்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து சென்டர் அலைன்மெண்ட் வராது. ஸோ அகெயின் நான் இப்போ இந்த டேபிளில் அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல்ஸ் கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி நான் இங்கே ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, டிஃபால்ட்டாக லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் தான் வந்திருக்கு. இப்போது நீங்கள் வேணும்னா சென்டர் அலைன்மெண்ட் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் மெர்ஜ் அண்ட் சென்டருக்கும் மெர்ஜ் செல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 2க்குமே பார்டர் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஒரு பர்ஃபெக்டாக டேபிளாக தெரியும். ஸோ இந்த டேபிளுக்கும் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் பார்டர் அப்ளை பண்ணுறேன், இந்த டேபிளுக்கும் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் பார்டர் அப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் மெர்ஜ் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு மெர்ஜ் பண்ண செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயே உங்களுக்கு அன்மெர்ஜ் செல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ண செல்ஸ் எல்லாமே வந்து அன்மெர்ஜ் ஆகிடும். அதாவது தனித்தனி செல்லாக வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போது ஜஸ்ட்டு வந்து தனித்தனி செல்லாக சேஞ்சஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து மெர்ஜ் செல்ஸுக்கும் அன்மெர்ஜ் செல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் மெர்ஜ் பண்ணது வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அன்மெர்ஜ் செல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு மெர்ஜை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அகெயின் வேணும்னா நீங்கள் மெர்ஜ் செல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் மெர்ஜ் அக்ராஸ். ஸோ மெர்ஜ் அக்ராஸுக்கும் மெர்ஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெர்ஜ்னால் என்ன ஆகும், நம்ம எத்தனை செல்லை செலக்ட் பண்ணாலும் அது ஒரு செல்லாக வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த செகண்ட் டேபிளில்
அந்த ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு ரோலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு கொடுத்ததுமே ஒரு செல்லாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதாவது வேல்யூ டைப் பண்ணால் கூட இது ஒரு செல்லாக தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? பட் எனக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா இப்போ அந்த E01 ஐடி ஃபுல்லாக எனக்கு வந்து மெர்ஜ் ஆகணும். அதே மாதிரி அந்த செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா சேம் அஸ் நீங்கள் அந்த ஏரியாஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மெர்ஜ் அக்ராஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோ வைஸ் மெர்ஜ் ஆகிருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக மெர்ஜ் ஆகிருக்கு, அடுத்து செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெர்ஜ் ஆகும். இப்போ நீங்கள் வேல்யூஸ் டைப் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த ரோ ஃபுல்லாக உங்களுக்கு வேல்யூ டைப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர் அண்ட் மெர்ஜ் செல்ஸ்க்கும் மெர்ஜ் அக்ராஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்தாலும் சரி, மெர்ஜ் செல்ஸ் கொடுத்தாலும் சரி, எல்லா செல்லையுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடும், அது வந்து மெர்ஜ் பண்ணிடும். பட் மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்னா ரோ வைஸில் இருக்கிற செல்லை மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ். அப்போ தான் நம்மளால் ஒரு டேபிளை பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.